சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஹாங்கி L5 வாகனத்தை தனிப்பட்ட முறையில் சொந்தமாக பெற்ற உலகின் முதல் நபராக மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் விளங்குகிறார். இன்று காலையில் மலேசியாவிற்கான சீன தூதர் ஓயாங் யூஜிங்கிற்கு பேரரசர் பேட்டி வழங்கினார். அப்போது அந்த ஆடம்பர சேடான் காரை சீன தூதர் ஒப்படைத்தார். FAW குழுமம் உற்பத்தி செய்த ரெட்ரோ வடிவமைப்பு கொண்ட அந்த காரை சீன அரசாங்கத்தின் முக்கிய தலைவர்கள் அரச தந்திர நிகழ்வுகளில் பயன்படுத்தி வருகின்றனர். மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இருவழி உறவுகள் மற்றும் இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் குறித்து விவாதிக்கும் வகையில் சீன தூதருடனான சந்திப்பு அமைந்ததாக இன்று தமது சமூக வலைதள பக்கத்தில் சுல்தான் இப்ராஹிம் பதிவிட்டுள்ளார். மலேசியா மற்றும் சீனாவுக்கும் இடையிலான அரச தந்திர உறவுகள் குறித்த தமது கருத்துக்கள் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிய வேண்டிய தேவைகள் குறித்தும் பேரரசர் வலியுறுத்தினார். முக்கிய பொருளாதார வல்லரசாக திகழும் சீனா மலேசியாவுக்கான மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவும் திகழ்கிறது. மலேசியாவில் மேலும் அதிகமான சீன நிறுவனங்கள் முதலீடு செய்யும் என்பதோடு இதன் வழி நாட்டில் அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக முடியும் என்றும் சுல்தான் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார்.